இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய நல்வாழ்த்துக்களை நாங்கள் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறோம். Again we greet you all in the Lord Almighty who are gathered in the second day of this meeting by accepting our invitation. பிரியமானவர்களே, நேற்றைய தினம் நாம் கழுகை குறித்து படித்தோம். Beloved, yesterday we have learned about this eagle. சாலமோனுக்கு தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார். God had given special knowledge to Solomon. ஆனால் இந்த 4 வழிகளை குறித்து அவருக்கு தெரியவில்லை என்று தான் அவர் சொல்கிறார். But Solomon declares he do not know about the 4 ways. முதலாவதாக ஆகாயத்தில் பறக்கிறதான கழுகினுடைய வழி. First is the way of eagle in the air. கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழி. Next, the way of serpent on the rock. நடுக்கடலில் கப்பலினுடைய வழி. Way of the ship in the midst of the sea. ஒரு கன்னிகை நாடினதான மனுஷனுடைய வழி. Way of a man with a maid. இந்த படமானது உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்பாகவும் கூட இங்கே ஒரு வரைபடம் போடப்பட்டிருக்கிறது. This picture is given to your hand and a chart is hanged before you in the stage. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறு மிக மதிலுண்டோ. இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறு மிக மதிலுண்டோ. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே அவரை உண்டாகினரே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே அவரை உண்டாகினரே. இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறு மிக மதிலுண்டோ. இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறு மிக மதிலுண்டோ. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே அவரை உண்டாகினரே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே அவரை உண்டாகினரே. Hallelujah. இரவு தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18-19 2 வசனங்களை நாம் படிப்போம். For our night meditation, let us turn to the book of Proverbs, chapter 30, verses 18 and 19. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு. என் புத்தி கேட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, நேற்றைய தினம் நாம் இந்த கல்வியினுடைய வழியை குறித்து நாம் படித்தோம். Beloved, yesterday we have learned about the way of eagle on the air. இந்த கல்வி குறித்து இன்னும் கூட அநேக காரியங்கள் சொல்ல உண்டு. There are many things to be told about this ஆனால் eagle. ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நாம் அடுத்த படத்திற்கு நாம் செல்வோமாக. But saying one thing, let us move to the next item. உபாகமத்திலே நாம் ஒரு வசனத்தை நாம் படிக்கிறோம். We are reading a word in the book of Deuteronomy. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Deuteronomy chapter 30 verse 11. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகளை உனக்கு 32:11. கழுகு தன் கோட்டை கழித்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரை அவளை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இந்த வசனம் ஏன் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், Beloved, the reason the word is mentioned in Genesis. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமானவர்களே அந்த எகிப்திலே 430 ஆண்டுகள் அவர்கள் குடியிருந்தார்கள். The children of Israelites dwelt in the land of Egypt for 430 years. 30 ஆண்டுகள் யோசேப்பு எகிப்தை ஆளுகை செய்தான். 30 years Joseph ruled in the land of Egypt. யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் தோன்றினபோது, When a king
not known to eat Joseph இந்த ate. ஜனங்களுக்கு மிகுந்த போராட்டங்கள் உண்டானது. These people faced a lot of temptations. அவர்களுக்கு பலவிதமான வேலைகளை கொடுத்து ஜீவனையும் கூட கசப்பாக மாற்றினார்கள். They were given many jobs and their life becomes more bitter. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் These children of Israel, ஆபிரகாம் மூலமாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து போனார்கள். they have forgotten the land which was given as a promise to Abraham. ஆளும் தேவன் ஓடுகிறதான கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் என்று தேவன் சொல்லியிருந்தார். God told, I will bring you to the land which is flowing with milk and honey. ஆனால் அவர்களோ அந்த வாக்குத்தத்தத்தை மறந்து போனார்கள். Nevertheless, they have forgotten the promise. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மறந்து கழுகு தன் கூட்டை கட்டுவது போல அவர்கள் எகிப்திலே தங்கள் கூட்டை கட்டிவிட்டார்கள். Forgotten that as a eagle buildeth up her nest, they have constructed the construction. Praise the Lord. இந்த கழுகு பிரியமானவர்களே தன்னுடைய கூட்டை அது எப்படி கட்டுகிறது? Beloved, this eagle, how it constructs its nest. சில பறவைகள் கூட நீங்கள் பாருங்கள், அது கூடு கட்டுகிறதான வேலையிலே அதனுடைய வாயிலே கம்பி சில பொருட்களை அதை கொண்டு போகிறதாக நம்ம பார்த்திருக்கிறோம். And when you see some birds, when at the time of construction of nest, they are carrying the twigs on their mouth. இந்த கழுகானது பிரியமானவர்களே நல்ல உறுதியான மூங்கில் சிறிய கம்பிகள் இதெல்லாம் கொண்டு போய் தான் நல்ல அருமையான ஒரு கூட்டை அது கட்டுகிறது. This eagle, it uses the bamboo sticks and also small iron pieces to build its nest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ இவைகள் எல்லாம் நன்றாக அந்த கூட்டை கட்டிவிட்டு After constructing its nest properly, நல்ல அதாவது மிருதுவான அந்த தென்னை மரத்துல எல்லாம் கூட ராட்டின்னு சொல்லுவாங்க, மிருதுவான பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் அதில் வைக்கும். it keep the softer things which is found in the coconut tree, it will keep upon it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்கு பிறகாக இந்த முட்களை எல்லாம் கொண்டு போய் அந்த கூட்டிலே போடும். After that, it lays the thorns across the nest. அதற்கு பிறகு After that, சில பஞ்சுகளை எல்லாம் கொண்டு போய் அது போடும். and it will place some cotton or sponge on it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த பஞ்சுக்கு மேலே தான் இது குஞ்சு பொரிக்கும். Upon the cotton, the small eggs will give birth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இந்த கழுகு குஞ்சானது நாட்கள் ஆக ஆக The egglets, as it gets faster, சிறகுகள் எல்லாம் முளைக்கும். and the wings began to grow. சிறகுகள் முளைத்த பிறகும் கூட After the wings have been grown, அந்த கூட்டை விட்டு வருவதற்கு அதற்கு மனமே இருக்காது. and it does not have mind to come out of the nest. அந்த மாதிரி சமயத்துல தான் In that time, இந்த தாய் கழுகு என்ன செய்யும் என்றால் அந்த கூட்டை தன்னுடைய அழகினால அப்படியே பிரிக்கும்படியாக முயற்சி செய்யும். this mother eagle tried to destroy try to separate அப்ப இந்த the கழுகு கொஞ்சம் பாருங்க நல்ல சுகமாக அந்த பஞ்சின் மேலே படுத்து இருக்கு. see the eaglet with all comforts, it's laying on the nest. இந்த கழுகு தன்னுடைய கூட்டை எங்கே கட்டுகிறது? While the eagle is building its nest, உயரமான இடத்தில் கண்மலையிலே தான் அது தன்னுடைய கூட்டை கட்டுகிறது. in high places upon the rocks, it is constructing its nest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கழுகு கொஞ்சம் வெளியே வராததின் காரணமாக Since the egg ones are not coming out of the அந்த nest, பஞ்சுகள் எல்லாம் எழுந்து காட்டிலே பறக்க விட்டு விடும். it removes all the sponge or the cotton and it makes it to அந்த fly. பஞ்செல்லாம் எழுந்த பிறகு After the cotton has been taken, அடுத்ததாக பார்த்தால் முட்கள் அந்த கழுகு குஞ்சை குத்தி கொண்டே இருக்கும். next the thorns will prick the young ones of the நீங்க eagle. யோசிச்சு பாருங்க, அந்த சமயத்துல அந்த கழுகு குஞ்சு என்ன யோசிக்கும்? Do you think what will be the imagination? இவளா என்னுடைய தாய், Who is she my mother? நான் எவ்வளவு சுகமா நான் வாழ்ந்தேன், How with all comforts I have lived. இந்த கூட்டுக்குள்ள நான் எவ்வளவு சுகமாய் ஜீவித்தேன். In this nest I will live, I have lived with all prosperity. இந்த முட்கள் கொத்துக்கிறதான வேலையிலே At the time when thorn pricks upon it, தானாக அந்த கழுகு குஞ்சு கூட்டை விட்டு வெளியே வரும். automatically the young ones will come out of the nest. பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் எடுத்து பறக்க வேண்டும். Later, in order nothing will be found, everything it will throw out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்கு பிறகு அந்த உயர்ந்த பாறையிலிருந்து After that, from the high rock, இந்த கழுகு குஞ்சை அப்படியே சிறகுல தட்டி விடும். and the egglet, these young ones are அந்த scattered by the winds. உயரமான இடத்திலிருந்து From the high place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது வந்து அப்படியே சாகிறது போல அப்படியே கீழே வரும். It appears that they may die, it comes down. உடனே வேகமாக அந்த கழுகு, ஏன்னா கழுகு பெரிய சிறகு இருக்கு,
உடனே அந்த கழுகு குஞ்சை அப்படியே தூக்கி கொண்டு வந்து மறுபடியும் அந்த பாறையிலே அது வைத்து Immediately, the eagle, mother eagle has long feathers. With that feather, it approaches the young ones and keep again upon the rock. அது நன்றாக பறக்கும் வரைக்கும் அதுக்கு அடிக்கடி பிராக்டிஸ் கொடுத்து கொண்டே Till it flies well, often it gives practice to the young ones. நன்றாக பறந்து விட்டால் If it flies well, அதற்கு பிறகு அது ஒன்றும் செய்வதில்லை. after that it will never do it. பிரியமானவர்களே, ஏன் அந்த இடத்திலே அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது? Beloved, for what purpose the word is mentioned there? உபாகம் 32 அதிகாரம் 11 வசனம் படிக்கிறோம். We read in Deuteronomy chapter 32 verse 9. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டையின் மேல் சுமந்து செல்வது போல கர்த்தர் ஒருவன் அவனை வழி நடத்தினார். As an eagle stirreth up her nest, flutteth over her ends, spreadeth abroad her wings, and taketh them, beareth them on her wings, so the Lord alone did lead அப்போ him. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரியமானவர்களே, எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு அவர்களுக்கு வாஞ்சை இல்லை. The children of Israelites do not have a mind to come out of Egypt. காரணம் என்னவென்றால் அந்த எகிப்தில எல்லாம் இலவசமாய் கிடைக்கும். Reason is that in Egypt they receive everything freely. என்னாகமும் 11 அதிகாரம் 4-5 நீங்கள் அதை படித்தால் அறிந்து கொள்ளலாம். In Numbers chapter 11 verses 4 and 5 when you read, இலவசமாக அங்கே மச்சங்கள் மீன்கள் கிடைக்கும். freely fishes are there, வெள்ளரிக்காய் கிடைக்கும். cucumbers are there, வெள்ளை பூண்டுகள் கிடைக்கும். garlics are there, கீரை வகைகள் கிடைக்கும். green leaves are there. எல்லாம் இலவசம் தான். All are free. நல்ல நீர்வளம் நிலவளம் பொருந்தினால ஒரு தேசம் தான் எகிப்து தேசம். The land of Egypt is a land of prosperity being filled with waters. அதனாலதான் அவங்களுக்கு அந்த எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு மனம் இல்லை. That's why they do not have a mind to come out of அவர்களுக்கு Egypt. பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்றதான வாஞ்சை இல்லை. Does not have a mind to come out to the land which is flowing with milk and honey. இன்றைக்கும் அநேகருடைய சிந்தை அப்படிதான். Even today, the mind of many are like that. பாவ உலகமாக எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும் பிரியமானவர்களே. Beloved, you should come out of the land of Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாய் காணப்பட்டார்கள். The children of Israelites were slavery in the land of Egypt for 400 உன்னை years. கூட பல பாவங்கள் உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். Even you are a bondage to different type of sin. இயேசு கூறினார், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். Even Jesus told, whosoever committeth sin is என்ன a பாவம் servant of உன்னை sin. அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது? Whatever sin is making you பாவம் bondage, உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதா? our sin is deceiving you. ரோமர் 7:24 அங்கே பவுல் சொல்லுகிறார், In Romans 7:24 Paul says, நிர்பந்தமான மனுஷன்னா wretched man I am, யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்கள்? who shall deliver me from the body of death? அவர் சொல்லுகிறார், He says, பாவம் என்னை வஞ்சித்தது, sin has deceived பாவம் என்னை me, கொன்று போட்டது, sin has killed பாவம் me, என்னை விற்று போட்டது, sin has sold me, பாவம் என்னை சிறைபிடித்தது. sin has made me captive. நன்மை செய்ய விரும்புகிறேன், I want to do good, விரும்பாத தீமை செய்கிறேன். I keep on doing unwanted evil. ஒரு வசனம் சொல்லுகிறார், And he is saying a word, பாவம் என்னை வஞ்சித்து கொன்றது என்று சொல்லுகிறார். sin has deceived me and killed me. 7:13 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ பாவமானது பாருங்க வஞ்சித்து என்ன செஞ்சதா கொன்றது. Sin has deceived me and killed me. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. நான் நோட்டீஸ்ல ஒரு சின்ன ஸ்டோரி படித்தேன். I have read a story in the notice. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாம்பாட்டி என்ன செய்கிறேன் என்றால், When you look there, what the snake charmer did, அந்த மேடையில இருந்து நிறைய வித்தைகள் எல்லாம் காட்டுகிறார். he was doing different types of tricks upon the stage. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நிறைய மேஜிக் எல்லாம் காட்டுகிறார். He performed different magics. இதெல்லாம் முடிந்த பிறகு After the end of all these things, கடைசியாக ஒரு மலைப்பாம்பு வந்து அவனை அப்படியே சுத்தம். lastly, he was circled, surrounded by them. அப்படியே கால்ல இருந்து தலை வரைக்கும் அந்த மலைப்பாம்பு அவனை சுத்தம். அவன் என்ன செய்வான் என்றால், ஓடுவான் மேடையில, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாயில இருந்து அப்படியே ரத்தம் வந்து எடுத்துக்கொண்டிருக்கும், ரத்தம் கட்டி கொண்டே இருக்கும். From the leg to the head, the python will circle him, and he will run to the stage shouting, "Save me, save me!"
And the blood also will be oozing out from his mouth. பிறகு நாக்கெல்லாம் வெளியே வந்த மாதிரி இருக்கும். Later it appears tongue will come outside. கண்ணெல்லாம் அப்படியே உருண்டை காண்பிப்பான். And the eyes also will start staring. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதெல்லாம் ஜனங்கள் கண்டு On seeing the people, எல்லாரும் என்ன செய்வார்கள்? பணம் பைசா எல்லாம் தூக்கி வீசுவார் கொடுப்பார்கள். they will throw the currencies and coins on him. அதோட அந்த இது எல்லாமே முடிஞ்சிடும். With that everything gets ended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படியே பல ஆண்டுகள் நடந்தது. Many years such thing happened. ஆனால் ஒரு நாள் இவன் என்ன செய்தான் என்றால், But in one day what did he அந்த do? பாம்பிற்கு முட்டை கொடுக்கவில்லை. He never gave egg to that snake. அந்த பாம்பிற்கு பால் கொடுக்கவில்லை. He never gave milk to that snake. மறந்து விட்டான். He was forgotten. மறந்து விட்டு மேடைக்கு வந்து விட்டான். He forgotten and came to the stage. உண்மையாக பிரியமானவர்களே, அந்த பாம்புக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. Really, the snake was more zealous. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எப்பொழுது போல அவனை வந்து சுத்துவது போல அப்படியே சுத்துது. As already it was doing, it completely surrounded, circled him. உண்மையாக அவனை நெருங்கினதான வேலையை Really, when he was crushed, உண்மையாக அவன் ரத்த வாந்தி எடுத்தான். really he vomited blood. உண்மையாக அந்த நாக்கெல்லாம் வெளியே வந்து விட்டது. Really, tongue came outside. அவனுடைய கண்ணெல்லாம் வெளியே வந்து விட்டது. His eyes came out. அன்றைக்கு 10 ரூபாய் போடக்கூடிய 20 ரூபாய் போட்டான். In the day, those who used to give 10 rupees, they gave 20 rupees. எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷப்பட்டு விட்டு எல்லாரும் பணத்தை போட்டு விட்டு போய்விட்டார். All clapped their hands, throw the money and return. இவன் உண்மையாக காப்பாற்றுங்கள் 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 என்று சொன்னான். Really, he cried, save me, save me, save me. அவனை யாரும் காப்பாற்றவில்லை. No one saved him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, நீயும் கூட பாவத்தை என்ன செய்கிறாய்? பாம்புக்கு பால் ஊட்டி வளர்ப்பது போல வளர்த்து கொண்டிருக்கிறாய். you too, as the snake is grown by the milk, you are growing sin. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கு சர்ப்பத்தை குறித்து தான் நாம் படிக்க போகிறோம். That's why today we are going to learn about தேவனுக்கு serpent. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த கண்மலையிலே சர்ப்பத்துடைய வலியை குறித்து தனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். And Solomon is saying, you do not know way of serpent upon the rock. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே முதலில் இந்த சர்ப்பத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். In the book of Genesis chapter 3 verse 1, first we read about the serpent. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பாருங்கள், இந்த சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதாய் காணப்பட்டது. Beloved, see, the serpent was more subtle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எண்ண முடியாத தேவதூதர்களை தேவன் உண்டாக்கி இருந்தார். God has created numerous angels. அதிலே 4 கூட்டத்தாரை தேவன் கீழே தள்ளிவிட்டார். God had pushed 4 types of angels அவர்கள் down. விழுந்து பிசாசுகளாக மாறிவிட்டார்கள். They have fallen and turned to devils. நல்ல தேவதூதர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். Good angels, even today they are there. இந்த பைபிள் ஸ்டடி கூட நல்ல தேவதூதர்கள் வந்திருக்கிறார்கள். Even in this Bible study was attended by the angels. இவர்கள் மனிதனுக்கு பணிவிடை ஆவி என்றுதான் வேதாகமம் சொல்லுகிறது. Scripture says they are the serving spirits to minister man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விழுந்து போனதான தூதர்கள் தான் பிசாசுகளாக மாறி The fallen angels are turned to be devils. முதல்ல நாம் பார்க்கிறோம், இந்த சர்ப்பத்துக்குள்ளதான் இந்த பிசாசு புகுந்தது. Firstly, the serpent entered into that man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இந்த பிசாசு என்ன சொல்லியிருக்கோம்? What the serpent would have told. பிசாசு வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். And the devil is searching somewhere. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, First Peter 5:8 when we read. தெரிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், Be of sober minded. விழித்திருங்கள். Be watchful. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் Your adversary the devil. கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் As a roaring lion. எவனை விழுங்கலாமா என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறார். Walketh about seeking whom he may devour. ஏதேன் தோட்டத்தில் In the garden of Eden. ஏவாள் என்ன செய்தால்? ஆதாமுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்தார். What Eve did, he separated from the fellowship of Adam. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, In Proverbs 18:1 when we read. பிரிந்து போகிறவன் தன் சுயத்தை நிறைவேற்ற பிரிந்து போகிறான். Fallen one in order to fulfill his own இந்த destiny. ஏவாள் ஒரு தனிமையாய் காணப்படுகிறார். This Eve is alone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பிசாசு என்ன செய்தது? What the devil has done. முதல்ல நான் பாருங்க, சர்ப்பத்துக்குள்ள புகுந்து விட்டது. First it entered into the serpent. இந்த சர்ப்பத்துக்கிட்ட என்ன சொல்லி இருக்கோம்? What it have told to the நீ serpent. சும்மா
அப்படியே வாயை திறந்தா போதும். It is sufficient you open your mouth alone. ஏவாளத்துல நான் என்ன பேசுறோமோ அவைகளெல்லாம் நான் பேசிக்கொள்ளலாம். What I want to speak to you, I will speak. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இந்த சர்வம் என்ன சொன்னது? What the serpent என்ன told, பேசினது? what it taught. இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளில் சாவர்கள் என்று சொன்னது. In the day when you eat the fruit, you will never die. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் என்ன சொன்னார்? What God told, நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளில் in the day when you eat the fruit, சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். He told you shall surely ஆனால் die. பிசாசு என்ன சொல்லி கொடுத்தது? But what the devil advised, நீங்கள் சாவதில்லை. he shall not die. முதல்ல அங்கதான் பொய் சொல்லி கொடுத்தது. Firstly, it made him to lie. அதனாலதான் யோவான் 8:44 படிக்கும் பொழுது That's why in John 8:44 we read. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று சொல்லி படிக்கிறோம். We read that he is a liar and the father of lies. ஆதி முதற்கொண்டே கொலைபாதகனாய் இருக்கிறான். From the early times he became a murderer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனுஷனுக்கு பொய்னா என்னன்னு தெரியாது. Today man does not know what is lying. மனுஷனுக்கு வெறும் மெய் தான் தெரியும். Only he knows the truth. ஆனால் பொய் தெரியாது. But he does not know lie. ஆனால் இந்த பிசாசு தான் என்ன செஞ்சான்? பொய்யை புகுத்தி விட்டான். But the devil introduced the lie. இப்போ ஆதாம் ஏவாள் அவங்க ரெண்டு பேருடைய நோக்கம் என்ன? Now what is the purpose of this Adam and Eve? அவர்களுடைய பைத்தியம் காலத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள். They were kept in the time of temptation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பைத்தியம் காலம் முடிந்த பிறகு After the time of exercise, அவர்கள் சியோனுக்கு போக வேண்டும். they have to go to Zion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த சியோனை சுதந்தரிக்க கூடாது என்று சொல்லி Thinking that they should not inherit Zion. முதல்ல ஏவாளுடைய மனதை இந்த பிசாசு கெடுத்தது. First this devil corrupted the mind of Eve. அதுக்குள்ளான் பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்கிறார். Concerning that, Saint Paul says, 2 Corinthians 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் Lest by any means that the serpent beguiled Eve. ஏவாளுடைய மனதை கெடுத்தது போல As it beguiled Eve through its subtlety, உங்களுடைய மனதும் கெடுக்கப்படும் என்று நான் பயந்திருக்கிறேன். so your mind should be corrupted from the simplicity. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய மனது கெடுக்கப்படுகிறது. The mind of the saved people are being corrupted. ஞானஸ்நானம் எடுத்த ஜனங்களுடைய மனது கெடுக்கப்பட்டு விட்டது. The mind of the people who receive baptism are subtle. பரிசுத்த அபிஷேகம் பெற்ற ஜனங்களுடைய மனது கெடுக்கப்பட்டிருக்கிறது. The mind of the people who received the anointing of the Holy Spirit are subtle. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. முழு உலகத்தையும் இந்த பிசாசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். The devil is corrupting the whole world. இதெல்லாம் வெளிப்படுத்தல படிக்கும் பொழுது In the book of Revelation when we read, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறதான பெரிய பாம்பு. there is a great snake which received the whole world. வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பெரிய வலு சர்ப்பம் The great dragon முழு உலகத்தில் உள்ளதான எல்லா ஜனங்களையும் பாதாளத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சிறிய குழந்தையிலிருந்து 100 வயது கிழவன் வரைக்கும் செல்போன் மூலமாக இன்டர்நெட் மூலமாக டிவி மூலமாக மனதை கெடுத்து கொண்டிருக்கிறான். in order to send the whole people to the hell, he is corrupting the small child, the aged people by the internet, by the mobiles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு பாருங்கள் அநேகர் அந்த செல்போன் அடிமையாகி விட்டார்கள். Today many are slavery to the cell phone. நீங்க ட்ரெயின்ல போகிற வேலையில பார்க்கலாம். But you can see this when you are going in the train. எல்லாருடைய கையிலும் செல்போன் இருக்கிறது. In hands of everyone mobiles are there. எல்லாரும் ஒரு கூட்டத்தார் சிலர் மோசமான ஃபிலிம்ஸ் பார்க்கறதுக்கு என்ன செய்றாங்கன்னா அப்பர் பர்த்ல போய் உட்கார்ந்து கொள்கிறார்கள். In order to watch filthy films, they are in the upper berth. மற்றபடி யாரை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், சிலர் பட்டிமன்றம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் சினிமா படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ட்ரெயின்ல நீங்க பார்த்தீங்கன்னா துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் அநேக ஜனங்கள்
பிரியமானவர்களே, அவர்கள் செல்போன் மூலமாக வஞ்சி கொண்டிருக்கிறார்கள். From the train, when you notice, from the first to the last, by the mobiles they are corrupted. They are watching filthy films. They are playing games. பிசாசுக்கு நன்றாக தெரியும். Devil, he can't be known. ஒரு மனுஷன் எதிலே அவன் பலவீனமாக இருக்கிறானோ, In what path a man is weak, அதே தான் கண் முன்பாக கொண்டு வந்து என்ன செய்வான், அவனை வஞ்சிப்பான். he will bring the same thing before him and make him deceive. பிசாசுடைய ஒரு வைராக்கியம் என்னவென்றால், The zeal of the devil is ஒவ்வொரு ஜனங்களையும் வஞ்சித்து deceiving each and every people, அவர்களை பாவிகளாக மாற்றி converting them to be sinners. நேரே அவர்களை பாதாளத்துக்கு கொண்டு போகும். Directly it brings them to grave. பாவிகளை பாதாளம் பட்சிக்கும். Sinner, the grave will engulf the sinners. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எத்தனை பேர் பாவிகளாக ஜீவிக்க வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you have a desire to be எத்தனை sinners? பேர் நீங்கள் நீதிமான்களாக ஜீவிக்க வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you have a desire to be righteous? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீங்கள் நீதிமான்களாக ஜீவிக்க வேண்டும் என்றால், In order you want to live as righteous, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்ல வேண்டும். you should say, "O Lord, be gracious unto me the sinner." லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது In Luke, the Gospel chapter 18, அந்த we read, ஆயக்காரன் என்ன சொல்கிறார்? what the publican told. பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னார். He told, "O Lord, be gracious unto me the தேவன் sinner." சொன்னார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பினான். Jesus told not him, but he remained as a righteous unto his soul. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளையே, That's a beloved child of God. நீ எதற்கு அடிமையாக இருக்கிறார்? In what thing you are being bonded? உன்னுடைய பாவம் உன்னை பின் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? Are your sin following you? ஒன்று தீமோத்தேயுவின் புத்தகத்தில் படிக்கிறோம். When you read in 1 Timothy 5:24. 5:24. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடர்கிறது. Some sins are following after. சில கெட்ட பழக்க வழக்கங்களை பழகிடுவார்கள். Some they got practicing evil customs. தமிழ்ல பழமொழி சொல்வார்கள். In Tamil there is a proverb. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மண் என்று சொல்வார்கள். The practice of the cradle will end to the burial yard. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளையே, That's a beloved child of God. எந்த பாவம் உன்னை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது? Whatever sins are getting catched. இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். The children of Israel, they came out of Egypt. பார்வோனும் பார்வோனுடைய ஆலோட்டிகள் பின்தொடர்ந்தார்கள். Pharaoh and the taskmasters are following them. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீ கூட ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லலாம். You might have said you are saved. நான் பாவ உலகத்தை விட்டு விட்டேன் என்று சொல்லலாம். You might have said I have ஆனால் saved. உன்னை வஞ்சிக்கிறதான அந்த பிசாசு, But the devil which you have been உன்னை deceiving, ஏமாற்றக்கூடியதான அந்த பிசாசு, the devil which you deceive you, உன் பின்பாக அவன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். he is following you. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இவருடைய பாவங்கள் அவர்களை பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா. The sins of some are following them. எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறார்கள். They are trying many efforts. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முயற்சி They பண்ணுகிறார்கள். are taking efforts to be delivered. ஆனாலும் முடிவதில்லை. Nevertheless, not possible. சொல்லும்போது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. When I say a thing came to நான் mind, யாக்கோபுரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது when I was serving the Lord in Jacoburam, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord, அப்பொழுது ராஜ்யம் என்ற ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. there was a sister named Rajam, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஃபெய்த்தோம்ல ஒரு பூனை காணப்பட்டது. In Faithom there was a cat. அப்ப நான் அவர்களிடத்துல சொன்னேன், To her I told, சிஸ்டர், பாஸ்டர் பால் சொல்லி இருக்கிறார், ஃபெய்த்தோம்ல நாய் வளர்க்க கூடாது, பூனை வளர்க்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். Pastor Paul has told in Faithom, dog or cat should not be tamed. நீங்க என்ன பூனையை வளர்க்கிறீர்களா? Are you taming cat? அப்ப அந்த சிஸ்டர் சொன்னாங்க, That sister replied, நிறைய நெல் இருக்கிறது, brother, there are many rice. நிறைய காணிக்கைய நெல்லுக்கு ஜனங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. As offering, they have given many paddies. எலி சாப்பிடுகிறது. And rat are eating it. அதனாலதான் ஒரு பூனைக்குட்டியை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். That's why I have brought a kitten. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இந்த பூனை என்ன செய்யும் என்றால், What the cat will do is, ஒரு நாள் 4 மணி ஸ்தோத்திர ஜெபத்துல in the 4 அந்த பூனை ஒரு பக்கம் வந்து உட்கார்ந்து கொண்டு in the 4 AM praising, the cat will be seated on one side. நான் இந்த பூனை பார்க்கும் பொழுதெல்லாம் கை தட்டுவேன், அதை விரட்டும். Whenever I see the cat, I used to clap my hand. அப்ப அந்த சிஸ்டர் சொல்றாங்க, But the sister told, பூனையை கண்டா நீங்க விரட்டுறீங்களே, on seeing the cat, you are chasing it. ஸ்தோத்திர ஜெபத்துக்கு வந்து It has come to the praising. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 2 நாள் அப்படி வந்ததுண்டு.
2 days it came. கர்த்தருக்கு சொல்றேன், நான் சந்தர்ப்பம் பார்த்துக்கொண்டே I am waiting for an opportunity. பூனை எப்படியாவது துரத்தி அடிக்க வேண்டும். However, this cat should be thrown away. விசுவாச வீட்டுல பூனை இருக்கக்கூடாது. And cat should not be in the faith home. கர்த்தருக்கு சொல்றோம். Praise the Lord. அப்படி என்ன செய்தேன் என்றால், Do you know what they have இந்த done? ரெண்டு சிஸ்டர்ஸும் விசிட்டிங் போயிட்டாங்க. 2 sisters went for a visiting. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். This is a good chance. ஒரு பையனை கூப்பிட்டேன். I called the boy. அந்த கிச்சன் பக்கம் பின் பகுதியில் ஒரு பூனை இருக்கும், அதை எப்படியாவது பிடிச்சி பையில போட்டு கொண்டு வாடா. In the back side of the kitchen there will be a cat. However, you catch it and in the bag you bring it to me. அப்ப அந்த பையனும் அந்த பூனையை பிடிச்சி பேக்ல போட்டு கொண்டு வா. That boy, he catch that cat and you brought it to me. சைக்கிள்ல கொண்டு போய் அந்த பிள்ளையார் குடியிருப்பு தாண்டி கொண்டு போய் அந்த பூனையை விட்டுட்டு வந்துட்டான். And in cycle you went to Prayar Kudiyirpu, cross it, you leave the kitten there, come here. அந்த பையனும் சைக்கிள்ல இந்த பூனையை கொண்டு போகிறான். That boy also carried the cat in the cycle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிள்ளையார் குடியிருப்பு அந்த பக்கத்துல கொண்டு விட்டு விட்டான். On the other side of the Prayar Kudiyirpu, he left that. நான் சேர் போட்டு வெளியில உட்கார்ந்திருக்கேன். I am being seated outside the chair. அவன் வர்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பூனை வந்து அப்படியே கிராஸ் பண்ணி நேரா கிச்சனுக்கு பின்னால ஓடுது. Before the boy came, the cat jumped and it crossed at the back of the kitchen and went there. அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், I asked him, பூனையை விட்டாச்சா? have you left the cat there? ஆமா பிரதர். Yes, brother. ரொம்ப தூரம் கிடையாது, இனி வரவே வராது பிரதர். At a very long distance I left there, hereafter it will not come. அப்படியா? போய் பாருடா பின்னால. Yes, then you go and see at the back. பின்னால போனேன், பூனை இறந்தது. And when he went there, he saw the cat. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எங்க வீட்டோட யாருமே கிடையாது. Later in the Bethel there was none. அங்க ஒரு குரூப்ஸ் வந்து அந்த வெள்ளை எலியெல்லாம் அடிச்சு சாப்பிடுவாங்க. There was a group, they will kill the white rat and eat. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவங்களுக்கு எலி ஒன்று கிடைக்கவில்லை, இந்த பூனையை அடிச்சு கொண்டு போனதா கேள்விப்பட்டோம். I heard that they did not get that white rat, so they slew the kitten. இதை நான் எதற்காக சொல்லுகிறேன்? For what purpose I told this thing? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடர்கிறது. The sins of some they are following இந்த them. பாவம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தால், If the sins are following you, பாவிகளை பாதாளம் பட்சிக்கும். and hell will devour the sinners. ஒரு பாட்டு இருக்கு, பாவத்தில் ஜீவிப்பவர்கள் பாதாளத்தில் அழிந்திடுவார். There is a song, பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் எல்லாரும் பாடுங்க. பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பாடல் பாடுவேன், நானும் பாடல் பாடுவேன். பாம்பு என்று சொல்ற வேளையில, When we say the giant snake, பாம்புன்னு சொன்னா படையே பயப்படுமா? and if it is such snake, the army will upright. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பலவிதமான பாம்புகள் உண்டு. There are different types of snakes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நல்ல பாம்பு. And the king cobra. ஆனால் கடித்தால் உடனே மரணம் உண்டாகும். But if it bites, immediately death will happen. நாகப்பாம்பு, And the king cobra, மலைப்பாம்பு, and the python, 8 அடி வீரன், and the viper, மண்ணுளி பாம்பு, and the adder, இருதலை பாம்பு, and two-headed snake. பலவிதமான பாம்புகள் உண்டு. There are different types of snake. இந்த பாம்புகள் எல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்த போது பறந்ததாக தான் ஏசாயால ஒரு வசனம் இருக்கிறது, நீ பறக்கிறதான கொள்ளி வைசர்ப்பம். And in the book of Isaiah, it is mentioned that when God created snake, it appears that they have floor, படி. and they are the fiery serpents. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏசாயா 14:29 முழு பெலிஸ்தியாவை உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாயிராதே, பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியல் தோன்றும், அதின் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாய் இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God.
ஆகையால் பிரியமானவர்களே, That's why, beloved, பாருங்க, அக்கினி சர்ப்பமாய் இருக்கும். it will be a fiery flying serpent. அப்போ பாம்பெல்லாம் என்ன பறக்கக்கூடியதான் ஆண்டவர் சிருஷ்டித்தார். God created the things which can fly snakes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் இப்பொழுது சாபம். Now they are in curse. புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததால் Since they have eaten the fruit which they are ஆதாமுக்கும் சாபம் உண்டானது, curse happened unto Adam. ஏவாளுக்கும் சாபம் உண்டானது, A curse also happened to இந்த Eve. சர்ப்பத்துக்கும் சாபம் உண்டானது. Even the serpent faced the curse. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அன்றைக்கு மனிதன் கட்டளை கீழ்ப்படியவில்லை. In that day, man has not obeyed the commandment. இன்றைக்கு பாருங்க, மனுஷன் என்ன செய்வான்? கட்டளைக்கு கீழ்ப்படிவதே இல்லை. Even today, man is not obeying the commandment. கீழ்ப்படியாமையின் காரணமாக தான் பிரியமானவர்களே மரணம் சம்பவிக்கிறது. Due to disobedience, death occurs. அதனாலதான் இன்றைக்கு ஜனங்களுடைய மனதெல்லாம் பாருங்க கெடுக்கப்பட்டிருக்கிறது. That's why look to the mind of some people, they are corrupted. கேடான சிந்தை, And the vain thoughts. மோசமான படங்கள் எல்லாம் பார்த்து கேடான சிந்தை, And seeing filthy films, they have wicked thoughts. வீணான சிந்தை, And vain thoughts. எல்லா காரியங்களை சிந்திப்பது, Thinking all the vain things. மாம்ச சிந்தையும் மரணம். And carnal mind is death. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த கார்னல் மைண்ட் வருகிறதோ, Whenever you have carnal mind, எப்பொழுதெல்லாம் மாம்ச சிந்தை வருகிறதோ, whenever you have carnal mind, உங்க சமாதானத்தை நீங்கள் இழந்து போகிறீர்கள். you are losing your peace. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உலக மனுஷன் என்ன சொன்னா, What the worldly man says, இந்த மனது வந்து ஒரு குரங்கு என்று சொன்னான். this mind is a monkey. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால பிரியமானவர்களே, That's why, beloved, இந்த மனதை அடக்க வேண்டும். you have to control your கர்த்தருக்கு mind. ஸ்தோத்திரம். Praise the Lord. தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? What David the king says, வீண் சிந்தைகளை வெறுத்துடைய வேதத்திலே பிரியமாயிருக்கிறேன். I hate vain thoughts, and in your law I delight. நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம் என்று சொல்லுகிறார். Throughout the day it is my meditation. தேவ ஜனங்கள் பிரியமானவர்களே, வருஷம் முடிய போகிறது. The children of God is going to end. எத்தனை முறை நீங்கள் வேதாகமத்தை படித்திருக்கிறீர்கள்? How many times have you read the Bible? இல்லாவிட்டால் ஒரு கதை போல உங்கள் வாழ்நாட்களை கழித்து விட்டீர்களா? Otherwise, have you spent your days as a kid? ஜனவரி வந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வயசு கூடுகிறது. And when January comes, your one age is added to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால பிரியமானவர்களே, That's why, beloved, ஒரு கதை போல நீங்கள் உங்கள் வாழ்நாளை கழிக்க வேண்டாம். as a child, don't spend your years. 90ஆம் சங்கீதத்துல படிக்கிறோம், In Psalms 20, உங்கள் வாழ்நாளெல்லாம் ஒரு கதை போல நாங்கள் கழிக்கணும். our ages, எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. வாழ்நாளெல்லாம் ஒரு கதை போல எங்கள் நாட்டில கழித்து விட்டோம்னு சொல்றவங்க சத்தமா இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நல்லா தெளிவா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. And you listen carefully. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிசாசு தந்திரம் உள்ளவன். David is subtile. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இந்த தந்திரமான சுபாவத்தை This nature of subtlety, மனிதனுக்குள்ளே நுழைத்து விடுகிறதா நம்ம பார்க்கிறோம். we see he is introducing in man. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், That's what Paul says. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 படிக்கிறோம். In 2 Corinthians chapter 2 verse 11. பிசாசுடைய தந்திரத்தை நாங்கள் அறியாதவர்கள் அல்லவே. We are not ignorant of the wiles of devil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the ஒரு Lord. பிசாசுடைய தந்திரத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். We should know the wiles of devil. ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை தந்திரத்தினாலே வஞ்சித்தான். In the garden of Eden, by subtlety he deceived them. அதே போல யோசுவாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4-5 படித்தால், In the same way, in the book of Joshua, chapter 9, verses 4 and 5. பிரியமானவர்களே, அந்த கிபியோனியர் யோசுவாவை வஞ்சித்ததாக நாம் பார்க்கிறோம். Beloved, we see that the Gibeonites, by their cunningness, they deceived this Joshua. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ இவர்கள் அங்கே ஒரு ஸ்தானாபதிகளை போல தங்களை காட்டிக் கொண்டார்கள். They preached themselves to be ambassadors. எரிகோவுக்கும் ஆயீக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டுப்பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசண பூத்ததுமாயிருந்தது. அவர்கள்
அவங்களுக்கு நன்றாக தெரியும். Beloved, you know all this well. இவர்கள் பாருங்கள் தங்களை உண்மையான ஸ்தானாபதிகளை போல நடித்தார்கள். They pretend to be the real ambassadors. இவர்கள் வேஷம் போட்டு கொண்டதாக நம்ம பார்க்கிறோம். We read that they pretend to be like that. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பழையதாய் காணப்பட்டது. All the garments appear to be old. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது ஒரு மாயமாலமான ஜீவியத்தை இது காட்டுகிறது. It means a life of unpaid. எத்தனை பேர் நீங்கள் தந்திரமான ஒரு மாயமாலமான ஜீவியத்தை செய்கிறீர்கள்? How many of you are doing a life of cunningness and vanity? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த பிசாசு என்ன செய்துவிட்டான்? And what the devil did? இப்பொழுது இந்த கிபியோனிற்குள்ள அவனுடைய தந்திரத்தை நுழைந்து விட்டான். He introduced the subtlety in the people of Gibeonites. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாருங்க இவங்க எல்லாம் அவங்களை பார்க்கிற வேளையிலே When everyone watched them, ரொம்ப தூரத்துல இருந்து வந்தது போலவும் it appears they have come from a far அவங்க away place. வைத்திருக்கிறதான அந்த பொருட்களை எல்லாம் பார்க்கிற வேளையிலே On seeing the things which they had, இதெல்லாம் பழசு போலதான் காணப்பட்டது. all appears to be old. யோசுவாவே வஞ்சிக்கப்பட்டார். Even Joshua has been deceived. இந்த கடைசி காலத்துல In this last day, ஒன்று தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறபடி in 1 Timothy chapter 4 verse 1 when we read, பிரியமானவர்களே இந்த நாட்களிலே வஞ்சிக்கிறதான உபதேசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். we read about the doctrines which are to be deceived. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சிலர் என்ன சொல்றாங்க, நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? Some say, what sin have we committed? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன படிக்கிறோம்? 1 John chapter 1 verse 9, what do we read? நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுவோம், சத்தியம் நமக்குள் காணப்படாது. If we say we do not have sin in ourselves, we deceive ourselves, truth will not be found. மனுஷன் வஞ்சிக்கிறான். Man is deceiving man. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், In Matthew the Gospel chapter 24, Jesus told, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Be ye that no one should deceive you. பலவிதமான துருபதேசத்தை கேட்டு நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போக வேண்டாம். Don't get deceived on hearing erroneous doctrines. நம்முடைய ஜனங்களும் கூட இந்த மேலான சத்தியத்தை விட்டு வஞ்சிக்கப்பட்டு வேற இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். Even our people getting deceived, they are moving away from our high doctrines. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's why, beloved, அந்த யோசுவா கேட்கிறார், that's why Joshua is asking, நீங்கள் என்னை வஞ்சித்தது என்ன? why you have deceived me? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த வஞ்சிக்கிறதான சுபாவம் மனிதனுக்குள்ள நுழைந்து விடுகிறான். The nature of deceit is entered by devil. அந்த லாபானை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது Concerning Laban, when we read, அவன் கூட என்ன செய்தான்? he also wanted to do. யாக்கோபை வஞ்சித்ததாக நம்ம பார்க்கிறோம். He deceived Jacob, we read. முதல்ல நாம் பார்க்கும் பொழுது When we read first, யாக்கோபை கண்ட வேளையில அப்படியே கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறான். on seeing Jacob, he embraced him and kissed him. வேத வசனம் சொல்லுகிறது, The word of God says, சத்துருவிடம் முத்தம் வஞ்சனை உள்ளது. and the kiss of the enemy is deceit. அந்த காலத்துல பாருங்க, பாட புத்தகத்துல அருமையான பாடல்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. In those days, in the textbook of the schools, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். and you should not remain idle without learning. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, In that when you see, வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். don't get adjusted with the people who deceive. வஞ்சனை செய்யக்கூடிய அருமையான மாமாவோடு இணைந்து விட்டான். And he joined with the precious uncle who deceived. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தான். He embraced and kissed him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ என்னுடைய எலும்பின் எலும்பு என்று சொன்னான். He told, you are my bone of my bone. இதுதான் பிரியமானவர்களே, அந்த யாக்கோபு அங்கே வஞ்சிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். In this place we read that Jacob got deceived. 10 முறை சம்பளத்தை மாற்றினீ. 10 times you changed my wage. அருமையான மாமா பிரியமானவர்களே மாற்றிக்கொண்டே இருப்பார். Precious uncle will keep on changing. 7 வருடம் பாருங்கள், அந்த ராகேலுக்காக அவன் ஊழியம் செய்தான். For 7 years he worked for the Rachel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கூச்சப்பார்வக்காரி அந்த லேயாளை கொடுத்ததாக பார்க்கிறோம். Later when you see, he gave the dim sight to Leah unto him. என்ன மாமா இப்படி செய்து விட்டீர்களே? Why uncle you have done like this? அதற்கு அவர் என்ன சொன்னார்? What is the reply from him? மூத்தவள் இருக்கும் பொழுது இளையவளை கொடுப்பது இந்த ஒரு வழக்கம் அல்ல. This is not the custom of this place when the elder is there to give hand. எல்லா விதத்திலும் அவன் வஞ்சிக்கப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். In all ways he is deceived. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved child of
God. மனிதன் உங்களை வஞ்சிக்கிறானா? If man is deceiving you, உபதேசம் உங்களை வஞ்சிக்கிறதா? erroneous doctrines are deceiving you. உங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்களா? Otherwise, you are deceived by yourself. நாம் எச்சரிக்கையா இருப்போமாக. Let us be heed. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இவர்கள் வேஷம் மாறினார்கள். They changed themselves. இந்த கடைசி காலத்திலேயும் In this last days, 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தால் when you read 2 Timothy chapter 3, கடைசி நாட்களில் in the last days, பக்தி வேஷமுடையவர்களாக இருப்பாங்களா? and they will be like that. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் கடைசி காலத்தில் Beloved, here we see in the last days, பக்தி வேஷமுடையவர்களாய் காணப்படுவார்களா? they have the form of godliness. யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தால் When you read John the Gospel chapter அந்த 4, சமாரியா ஸ்திரீ குறித்து நம்ம பார்க்கிறோம். we read about the Samaritan அவள் woman. மிகவும் பக்தியுடையவளை போல காணப்பட்டாள். She appeared to be more godly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த மலையிலே தான் அவள் தொழுது கொண்டு வந்தாள். She was keep on worshiping on the hill. அதான் இயேசுவிடத்தில் சொல்லும் பொழுது When she was talking to Jesus, நம்முடைய பிதாக்கள் எல்லாம் அந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். all our forefathers were worshiping on the கர்த்தருக்கு hill. ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் இவருடைய ரகசிய ஜீவத்தை குறித்து Nevertheless, concerning a secret life, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord, சபை போதகருக்கு தெரியாது. it was not known to church சபைக்கு leaders. வரக்கூடிய ஜனங்களுக்கு எல்லாம் தெரியாது. It was not known to the people who come here. யாருக்குமே தெரியாது. It was known to none. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவளுக்கு 6 புருஷர்கள் காணப்பட்டிருந்தார்கள். She had 6 husbands. இயேசு சொன்னார், Jesus told. அவள் அந்த ஜீவ தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார். She asked, I need living waters. அப்ப இயேசு என்ன சொன்னார்? What is the reply of நான் அந்த Jesus? ஜீவ தண்ணீர் உனக்கு தருகிறேன். I will give you living waters. உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. Call me your husband. அதற்கு அவள் என்ன சொன்னார்? What is the reply from her? பாருங்க, பொய் சொல்றா, புருஷனை இல்லை என்று சொன்னார். She lied, I have no husband. ஆனா இயேசு என்ன சொன்னார்? But what Jesus told, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். you had 5 husbands. இப்பொழுது ஒருவன் இருக்கிறான். Now you have 1. அப்போ 6 புருஷர்கள். 6 husbands. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருடைய ரகசிய ஜீவத்தை இயேசு வெளிப்படுத்தினார். Jesus expressed a secret life. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கு எத்தனையோ பேர் என்ன செய்யற விசுவாசிகள் Today many believers, இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். they are doing treacherous to the young wife. மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம படிக்கும் பொழுது In the book of Malachi chapter 2, ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. no one should do treacherously with a young wife. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ விவசாயக்காரனாய் மாறுற. You are turned to be an adulterer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒருவனுக்கு ஒருத்திதான். One has should have one. அவளை நீ விட்டுவிட்டு வேற விவாகம் செய்தால் If you leave her and you marry நீ another, ஒரு விவசாயக்காரனாய் காணப்படுகிறாய். you are an adulterer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு அநேகர் அப்படி ஜீவிக்கிறார்கள். Today many are living like that. எங்கு பார்த்தாலும் டைவர்ஸ். Wherever you see divorce. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீயும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைய வேண்டாம். Don't take part in the lake of fire. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's it, beloved. எங்களுடைய மாயமானமான ஜீவியத்தை His unfinished இயேசு life. வெளிப்படுத்தினதாக நம்ம பார்க்கிறோம். We see Jesus expressed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பொதுவாக ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தில் உள்ள காரியத்தை சொல்லிவிட்டால் Commonly, if the life of a man is told, அந்த மனுஷன் என்ன செய்வான்? வெறுப்பான். that man will hate. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் அந்த சமாரியாஸ்திரி என்ன செய்தால்? But what the Samaritan woman did, குடத்தை வைத்துவிட்டு keeping the pot, ஊருக்குள்ளே போய் went into the city. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த சமாரியர்களை இயேசுவிடத்திலே அழைத்து கொண்டு வந்தார். She invited the people of Samaria to Jesus. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது போல பிரியமானவர்களே, In the same way, நாம் beloved, செய்யக்கூடிய பாவங்களை குறித்து, concerning our sins we நாம் did, செய்கிற அக்கிரம அநியாயங்களை குறித்து doing the transgressions and iniquities. நீங்க சபைக்கு வரும் பொழுதுதான் தெரியும். When you come to the church, it will be known. ஆவியானவரே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா. Even the Spirit of God will teach you. ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா. Through the servants of God, He will tell you. எத்தனை நாட்கள் தான் நீ வந்து மாறு வேடம் போடுவார். How many days you have to pretend. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சினிமா நடிகர்கள் தான் என்ன செய்வாங்க? அடிக்கடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேக்கப் பண்ணுவார்கள், நடிப்பார்கள்.
Only the singing actresses, very often they change their dress, they will do makeup. Praise the Lord. அதனால இந்த பக்தி வேஷம் மாறணும்னா ஒரு பாட்டு இருக்கு. That's why in order to change the form of godliness, there is a song. என் தேவனே என்றதான அந்த பாட்டுல என்ன இரு நினைவுகள் மாற வேண்டும். And in the song, in the name, two thoughts should be changed. உன்னுடைய மாயமாலமான என்ன செய்யணும்? அந்த டபுள் மைண்ட் வேஷ பக்தி வேஷம் எல்லாம் மாறும். Your double mind and the godliness should be ஒரு changed. நல்ல இருதயம் உண்டாகணும் தான் அந்த பாட்டுக்காரன் எழுதி இருக்கிறார். And the song who composed, he has written a good song in order to have a good mind. இரு நினைவுகள் மாற இருதயங்கள் சீராக திருமுகம் தானே நாட இரு நினைவுகள் மாற இருதயங்கள் சீராக திருமுகம் தானே நாட திருமுகம் சேரையில் படி ஓ திருசிந்த தேரையில் திருமுகம் சேரையில் படி ஓ திருசிந்த தேரையில் இருதயங்கள் சீராக திருமுகம் தானே நாட இரு நினைவுகள் மாற இருதயங்கள் சீராக திருமுகம் நாட திருமுகம் சேரையில் படி ஓ திருசிந்த திருமுகம் சேரையில் படி ஓ திருசிந்த அல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா இந்த கிபியோனியர்கள் Later when you see the Gibeonites, பழைய ரட்டு பைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். they had old cloths. இது வந்து என்ன ஒரு மாயமாலமான ஒரு தாழ்மையை அது காட்டுகிறது. It reveals the unfeigned பழைய humbleness. ரட்டு என்று சொன்னால் Old sackcloth means, பாக்கு பை. and it is a sack. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ அந்த நினிவே உள்ள ஜனங்கள் The people in Nineveh, இன்னும் 40 நாட்கள்ல நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்னபோது when they were told within 40 days the city will be turned upside down, ராஜ வஸ்திரத்தை கழட்டி போட்டுவிட்டு அவன் சாக்கு பையை உடுத்தி கொண்டான். the king removed his royal apparel and he put the sackcloth. எல்லா ஜனங்களும் ரட்டு உடுத்தி கொண்டு All people they wore the sack. உபவாசம் எடுத்து அழுது ஜெபித்தார்கள். They took fast and cried and prayed. தேவன் அவர்களுக்காக இறங்கினதாக நம்ம பார்க்கிறோம். We see God took mercy on them. பழைய ரட்டு பை வைத்திருக்கிறார்கள். They had old sackcloth. இது மாயமாலமான ஒரு தாழ்மையை அது காட்டுகிறது. It reveals the unfeigned humbleness. நாட்களெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா நடிகர் தோத்துருவாங்க. In the last days when you see the sin actors will அவங்களுடைய fail. சபையில ரொம்ப தாழ்மையுள்ளவர்களை போல காட்டிக் கொள்வார்கள். In church they appears to be more humble. நாட்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு வேசி கல்லனாய் காணப்படுவான். But they will be the fornicators. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால மனுஷனுடைய மாயை தேவன் அறிந்திருக்கிறார். That's why God knows the foolishness of man. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's why beloved. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது Next when we see, அவங்க அந்த துருத்தியை வைத்திருந்தார்கள். they have the bottles with them. துருத்தி என்று சொன்னால் When you see the bottles, பழைய துருத்தி, old bottle, புதிய துருத்தி. new bottle. பழைய துருத்தி என்று சொன்னால் When you see the old bottle, நம்முடைய பழைய இருதயத்தை அது காட்டுகிறது. it reveals our old heart. நம்முடைய இருதயம் பழைய துருத்தியா இருக்கிறதா? Is our heart is the old bottle. மார்க் 7ஆம் அதிகாரம் 20-21 படிக்கும் பொழுது In Mark chapter 7 verses 20 and 21. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள என்னென்ன இருக்கிறது? What are the things inside the heart of a man? பழைய துருத்திக்குள்ள இருதயத்துக்குள்ள இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்கள். Check whether in your heart, in your old heart, all these things are found. எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதுல ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கிறதா? Among this, one is found. அப்படிப்பட்டவர்கள் தீட்டுப்பட்டவர்கள். Such people are defiled. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது In the book of Revelation chapter 21, தீட்டுப்பட்டவர்கள் அந்த புதிய எருசலேமுக்குள் பிரவேசிக்க முடியாது. defiled will never enter into the Jerusalem. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, அருவருப்பான பாவங்களை செய்றோம். Beloved, committing abominable sins. இன்றைக்கு அநேகர் சோதோமின் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். Today many are committing the sins of Sodom. தீட்டான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். They are doing the sins which are abominable. நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். And they are doing lies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலர்லாம் பாத்தீங்கன்னா பொய் சொல்லி தான் குடும்பமே நடத்துகிறார்கள். Some they are doing the lie by lying. அந்த கோர்ட் பக்கத்துல போனா When you go near the court, ஒரு குரூப் வந்து பொய் சொல்றதுன்னு அங்க உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். one group will be seated to lie. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெளிப்படுத்தல் 21:8 என்ன படிக்கிறோம்? In Revelation 21:8, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். all liars will take part in the fire and brimstone in the lake. இவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's it, beloved. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? Lord Jesus Christ, what has he told? பழைய துருத்தியிலே In the old bottle, புதிய ரசத்தை நீங்கள் பார்க்க கூடாது. don't pour new wine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த துருத்தியும் கிழிந்து போகும், The bottle will cheer, ரசமும் சிந்தி போகும் என்று சொன்னார். and the wine also will be wasted, he told. அதனால பிரியமானவர்களே, இந்த இரவு வேளையிலே That's it, beloved, during this night time. உங்களுடைய அந்த புதிய துருத்தியாய் உங்கள் இருதயம் காணப்பட வேண்டாம். Your heart should be like the new bottles. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பழைய மனுஷனுடைய செய்கை கிரியைகள் எல்லாம் இந்த வருஷ கடைசியில எல்லாம் நீங்கள் கழிந்து போட வேண்டும். That's why in the last days of this year you should put out the deeds of the old தேவனுக்கு man. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's it, beloved. நம்முடைய இருதயத்துக்குள்ள In our heart, அந்த புதிய துருத்தியிலே புதிய ரசமாகிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். we should receive the new anointing which is in the new bottle of wine. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனால் இந்த ஜனங்களோ But these people, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the Lord, பழைய திராட்சை துருத்தி ரசம் வச்சிருந்தாங்க. they had old wine in them. இது வந்து என்ன, தன்னுடைய இருதயம் புதிதாக்கப்படாத ஒரு நிலவரம். That is a condition, their heart is not renewed. சிலர்லாம் எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் Some, however, they receive தங்கள் doctrine, ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். they never change their life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எப்படி நீங்கள் வருகையிலே போக முடியும்? How can you contemplate the coming? நாட்கள் ஆக 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 உங்க ஜீவியத்தில் ஒரு மாறுதல் உண்டாகிக்கொண்டே இருக்க வேண்டும். As days pass by in your life, there should be a change. உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலவரத்திலே காணப்படுகிறது? How the condition of our hearts it should be. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த வேளையிலே In the time when Jesus Christ was born, சத்திரத்திலே இடமில்லாமல் போய்விட்டது. there was no place in the inn. அந்த சத்திரம் என்று சொல்லும் பொழுது When we say inn, மனுஷனுடைய இருதயத்தை அது காட்டுகிறது. it reveals the heart of a man. அதான் ஏற்கனவே நம்ம படித்தோம். Already we studied அப்ப மனுஷனுடைய இருதயமாகிய சத்திரம் எப்படி இருக்கிறது? how the inn, the heart of a man is. மார்க்கு 7:20-21 நம்ம படித்தோம். We have read it is being filled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனுஷகுமாரனுக்கு அங்கே இடம் இல்லை. There is no room for the Son of Man. உன்னுடைய இருதயம் இந்த நிலவரத்தில் இருந்தால் If your heart is wanting in this condition, இயேசு எப்படி உன்னுடைய இருதயத்தை அவர் வந்து வாசம் பண்ணுவார்? how Jesus can dwell in your hearts. அதனால இந்த கூட்ட முடிவில் That's at the end of this meeting. இயேசுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் By the precious blood of Jesus, உன்னுடைய இருதயத்தை நீ சுத்திகரித்து கொள்வாயாக. you have to cleanse your heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யோசுவா 9:5 படிக்கும் பொழுது When you read Joshua chapter 9 verse 5, பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord, பழுது பார்க்கப்பட்டதான பழைய பாதரட்சை. repaired old shoes. இது எதை காட்டுகிறது? What does it reveal? உன்னுடைய பழைய வழியை அது காட்டுகிறது. It shows the old way. எத்தனை நாட்கள் தான் உன்னுடைய பழைய வழியில போய் கொண்டே இருப்பாய்? How many time you will be going in the old ways? எத்தனை வருஷம் தான் நீ ஒரு வேசிக்கலனா இருப்பாய்? How many years you will be a எத்தனை fornicator? வருஷம் தான் நீ ஒரு விபச்சாரக்காரனாய் காணப்படுவாய்? How many years you will be an adulterer? எத்தனை வருஷம் தான் நீ ஒரு மாய்மாலமான ஜீவியம் செய்து கொண்டிருப்பாய்? How many years you will be living a poor-rich life? மற்றொரு இடங்களை நீ உண்டாக்குகிறாயா? Are you being offended to anyone? இந்த கிமியோனில் போல வேஷம் போட்டு கொண்டிருக்கிறாயா? Like if you needs, are you pretending? உன்னுடைய அந்த பாதரட்சையை கழற்றி போடு. Remove your shoes. யாத்திரையாகமம் 3:5 படிக்கிறோம். When we read Exodus 3:5, அங்கே மோசேயை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? to Moses what God said, உன் காலில் இருக்கிறதான பாதரட்சையை கழற்றி போடு. remove the shoes in your leg. நீ இருக்கிறதான இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னார். The place which you stand is holy. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of it? நீ பழைய வழியை விட்டு You forsake your old way. பாதரட்சை எல்லாம் கழட்டி போடு. You keep away your old shoes. வருஷ கடைசியில வந்தாச்சு. Come in the last of this year. அதனால பழைய வஸ்திரங்கள் எல்லாம் களைந்து போட்டு புதிய வஸ்திரத்தை தரித்து கொள்ளுங்கள். Put away the old garment and put on the new garment.
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் படிக்கிறோம். In 2 Corinthians 5:15 we read, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் if one is in Christ, அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். he is a new creature. அவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. All things shall pass away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வருட கடைசியிலே வந்திருக்கிறோம். We have come in the last of this year. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, பழைய துருத்தியோட நீ புதிய வருஷத்துக்கு கடந்து போகிறாயா? are you going to enter into the new year with the old battle? பழைய பாத ரட்சியோட நீ புதிய வருஷத்துக்கு கடந்து போகிறாயா? With the old issue, are you going to enter into the new year? பழைய வழியை நீ விட்டு விடு. Forsake your old way. மனுஷனுக்கு தேவன் 2 வழிகளை வைக்கிறார். God has kept 2 ways before man. எரேமியாவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, In the book of Jeremiah chapter 21 verse 8, மனுஷனுக்கு தேவன் 2 வழிகளை வைக்கிறார். God has kept 2 ways before man. ஒன்று மரண வழி, One is the way of death, மற்றொன்று ஜீவ வழி. another is the way of life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the நீ Lord. எந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறாய்? In what way are you moving? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த லோத்து சோதோம் பட்டணத்தை பார்த்தபோது When Lot saw the city of Sodom, ஏதேன் தோட்டத்துக்குள் காணப்பட்டது. appeared as the land of அது Eden, எகிப்து தேசத்துக்குள் காணப்பட்டது. appeared as the land of Egypt. ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தை பார்க்கும் பொழுது This is the experience of the 4 விதமான ஆறுகள் ஓடுகிறது. both types of rivers are flowing. அங்கே சகல விதமான விருட்சங்கள் காணப்படுகிறது. There are different kinds of trees there. மனுஷனை சுமந்து செல்ல மிருகங்கள் காணப்பட்டது. There were many beasts which can carry them. எந்த கவலையும் மனுஷனுக்கு கிடையாது. There were no worries for man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால்தான் பிரியமானவர்களே, ஆபிரகாம் கானானை தெரிந்து கொண்டார். That's why Abraham chose Canaan. இந்த லோத்து This Lot, சோதோம் பட்டணத்தை தெரிந்து கொண்டார். he chose the land of Sodom. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். Glory be to இந்த God. குமரி மாவட்டம் எப்படி இருக்கிறது? How the district of ஒரு Canaan சோதோம் பட்டணம் போல் காணப்படுகிறது. it is like Sodom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சோதோமை விட்டு வெளியே வருவதற்கு யாருக்கும் மனம் கிடையாது. No one has a mind to come out of அந்த Sodom. லோத்து குடும்பத்துக்கு தேவன் என்ன சொன்னார்? To know what God told. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னிட்டு பாராதே. Don't turn back. சமபூமியிலே நில்லாதே. Don't stand in the plain அந்த there. மலைக்கு ஓடிப்போ. Run to the mountain. ஜீவன் தப்ப ஓடிப்போ. Run to escape from your லோத்து life. என்ன சொன்னார்? What is Lot told? என்னால் ஓடி போக முடியாது என்று சொன்னார். Impossible for me to run it out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எந்த சோதோம் பட்டணத்தை அவன் தெரிந்து கொண்டானோ, Sodom, the city which he chose, அந்த சோதோமை பிரியமானவர்களே, அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் தேவன் அழித்தார். God destroyed the Sodom by fire and brimstone. அதனால இந்த வருட கடைசியில வந்திருக்கிறதான நீங்கள் That's why you have come in the last of this year. உங்கள் பழைய மனுஷனை கலைந்து போடுங்கள். You put off your old man. பாம்பு என்ன செய்யும்? What the serpent will சில do? மாதங்கள் பிறகு After some time, சட்டை அப்படியே கலட்டி போட்டுரும். it will remove its skin. நம்ம பார்க்கிற பாம்பு போல தான் காணப்படும். It appears as a of a snake. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த விஷத்தை கக்குமா? And it will vomit its அந்த venom. பாம்புக்கு பழி வாங்குற சுபாவம் இருக்கிறது. Snake has a character of taking revenge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பேப்பர் படித்தேன். Before some years, I read newspaper. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுல நடந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருந்தது. A real incident which took place was written there. அந்த காட்டு பகுதியிலே ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? மாடு வளர்க்கிறான். அந்த மாட்டுக்கு புல் போடும்படியாக, புல் அறுக்கும்படியாக அவன் புல் அறுத்து கொண்டிருக்கிறான். In the wild forest, a man was growing cows. In order to feed the cows, to cut the ass, he was there. அவன் அப்படி புல் அறுத்து கொண்டிருந்த வேளையிலே At the time of cutting the grass, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில பாம்பு குட்டிகள் வந்து விட்டது. some small snakes have அந்த appeared. அரிவாள்ல அப்படியே துண்டு துண்டாக அந்த பாம்பை கட் பண்ணி கொண்டிருக்கிறான். By the sickle, he was cutting the small ones to pieces. தாய் பாம்பு வேகமாக வந்து அப்படியே நின்று பார்த்து கொண்டே இருக்கிறது. The mother snake speedily approaches and keeps on watching. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நேரா பிரியமானவர்களே, இந்த காட்டுக்கு வெளியே இருக்கிறதால அந்த குடிசை வீட்டுக்கு இந்த பாம்பு போனது. Directly it went out of the forest to the cottage house where his house was there. அவனுடைய குழந்தை தன்னுடைய மனைவியும் கடிந்து விட்டு அது வெளியே வருகிறது. அந்த சமயம் தான் இந்த புல்கட்டை தூக்கி கொண்டு போகிறான். It bit his wife and also his children. At the same time, he was carrying the sack of grass. உள்ள போய் பார்த்தால் When he entered and see, தாயும் சேயும் 2 வருஷத்துக்கு கிடக்குறாங்க. mother and the child both were dead. கர்த்தருக்கு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சுபாவம் உனக்குள் காணப்படுகிறதா? This nature is found in you. இந்த பாம்பினுடைய தந்திரமான சுபாவம் உனக்குள் காணப்படுகிறதா? Do you have the nature of cunning of snake in you? இந்த பாம்பு போல பழி வாங்குற சுபாவம் உனக்குள் காணப்படுகிறதா? Like the snake, do you have the nature of avenge? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். When you read Hebrews 12, ஆவியனுடைய இரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். the blood of Jesus which speaks better than the blood of Abel. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவரே, That's it, beloved. ஆவியனுடைய இரத்தமானது The blood of Abel. என்னுடைய சகோதரனை கொன்று போட்டு விட்டான். My brother slain me. அவனை பழி வாங்க வேண்டும் என்று In order to avenge him. ஆவியனுடைய இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. The blood of Abel called unto the Lord. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் But the blood of Jesus. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னது. Oh Father, forgive them. அந்த இரத்தமானது That blood. இன்றைக்கு உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. Even today it is interceding for you. இந்த வருடமும் இருக்கட்டும். Let him be there even in இந்த this year. வருடமும் இருக்கட்டும். Let him be there even in this இந்த year. வருடமும் இருக்கட்டும். Let him be there even in this year. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எஜமான் என்ன சொன்னா? What the master told. இந்த அத்திமரத்தை வெட்டி போடு. Cut off this fig tree. இது ஏன் கனி கொடுப்பது இல்லை? Hereafter it will not be a fruit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேலைக்காரன் பரிந்து பேசுகிறான். The servant is interceding ஐயா, for them. இந்த வருஷமே இருக்கட்டும். Oh Lord, let it remain for this year too. எச்சரிக்கை ஊழியக்காரர் எச்சரிக்கையா இருந்துக்கங்க. Many servants of God believers be இந்த cautious. வருடத்தோட நீ மனம் திரும்ப விட்டா In this year if you are not repenting. இந்த வருடத்தில் நீ ஒரு புதிய மனுஷனாய் மாறாவிட்டால் In this year you will not change to be a new man. வெட்டி போடலாம் என்றான். He told to cut off. ஐயா, நான் இதற்கு தண்ணீர் விட்டுகிறேன். Oh Lord, I pour water. இதற்கு நான் உரத்தை போடுகிறேன். I pour the tank for அதை it. கொடுத்தால் சரி. It is better to be தண்ணி fruit. கொடுக்காவிட்டால் If it is not bearing வெட்டி fruit, போடலாம் என்று சொன்னார். he told let it be cut இந்த off. வருட கடைசியில் ஆண்டவர் நற்கனி எதிர்பார்க்கிறார். In the last of this year, God is expecting good fruit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உங்கள் இருதயம் ஒரு புதிய இருதயமாய் காணப்படட்டும். Let your heart may be new. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What God says, நான் அவருடைய கல்லான இருதயத்தை அகற்றி I will change their stony heart. சரியான இருதயத்தை கொடுப்பேன். I will give them a heart of நான் flesh. அவருக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன். I will give them a new heart. உன்னுடைய கல்லான இருதயம் மாற்றப்படட்டும். Let your stony heart be changed. உன்னுடைய மாயமாலமான இருதயம் மாற்றப்படட்டும். Let your faint life be changed. உன்னுடைய வழி போகிற இருதயம் மாற்றப்படட்டும். Let your slippery life be changed. உணர்வில்லாத அந்த இருதயம் மாற்றப்படட்டும். Let your heart be changed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதை கட்டுறதுக்காக என்ன செய்வாங்க? அவங்க இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கும். Their heart is more deceitfully wicked and message. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி உங்களுடைய இருதயம் காணப்படுகிறதா? Are your heart found to be like that? சிலர் அதுல எல்லாம் PhD முடிச்சிருப்பாங்க. Some have பெரிய டிகிரியே வாங்கியிருப்பாங்க கதை கட்டுறதுல. they were obtained degree in making stones. என்ன சொல்லுகிறது? But what does it say? மனுஷனுடைய இருதயம் The heart of a man. மகா திருக்குள்ளதும் It is full of disease. மகா கேடு உள்ளதுமா இருக்கிறதா? Desperately wicked. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால நீங்க பனமரத்துக்கு அடியில இருந்து பால் குடிக்காதீங்க. That's why don't drink milk under the palm tree. பனமரத்துக்கு அடியில இருந்து பாலை குடித்தால் If you drink milk under the palm tree, என்ன நினைப்பாங்க? நீ கள்ளு தான் குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. what they will think? They are drinking toddy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ பிராந்தி கடை முன்பாக போய் If you go before the brandy shop, அங்கேயும் போய் முட்டை போட்டா அங்க வாங்க வேண்டாம். why you are buying muttabonda there? வீட்டுல செஞ்சு சாப்பிடக்கூடாதா? Can you make it in prepared house? பிராந்தி கடையில போன நீ And you have gone to the brandy shop, இப்படிதான் சிக்கிக் கொள்றாங்க. and they are making all these things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளையே, That's a beloved child of God. இயேசுடைய ரத்தத்தினால் உடைய இருதயம் கழுவப்படட்டும். Let your heart be cleansed with the blood of Jesus. இந்த வருட கடைசியில எல்லாருடைய ஜீவத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். In the last of this year, let there be a change in the lives of உங்களுடைய everyone. மனம் புதிதாக வேண்டாம். Your mind should be renewed. ரோமர் 12:2 என்ன படிக்கிறோம்? In Romans 12, what do we read? உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபமாகுங்க. Be ye transformed by the renewal of your mind. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உங்க மனசு மாற வேண்டும் என்றால் In order your mind should be changed, அதுக்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். you should receive an anointing accordingly. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's it, beloved. இந்த இரவு வேளையிலே During this night time, கர்த்தர் புதிய எண்ணெயால் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். God wants to anoint you with new oil. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் காணப்பட வேண்டும். You will be a new creature. சவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? What is the word told to Saul? கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் வந்து இறங்குவார். The Spirit of the Lord will descend upon you. நீ வேறு மனுஷனாவா. You will become another man. எத்தனை பேர் வேறு மனுஷனா மாற
வாங்கிக்கிறீங்க அல்லேலூயா சொல்லுங்க. எப்படா கூட்டம் முடிப்பாருன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா சொல்றீங்க. Many are saying, "Tell when the meeting will conclude." கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால ஒரு புது பலனை நம்ம பெற்றுக்கொள்வோமா? Let us receive a new strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ Those who wait upon the புது Lord பலன் அடைந்து receive a new strength. சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். Mount up with wings as eagles. ஓடினாலும் இளைப்படையார்கள். Even they run, they never fail. நடந்தாலும் சொர்ந்து போகிறார்கள். Even they walk, they never fail. தேவ சமூகத்துல இருக்க When you remain in the presence of God, உள்ளே ஒரு பலன் உண்டாகிக்கொண்டே இருக்க வேண்டும். in us there should be a strength. பேட்டரியில சார்ஜ் ஏறுற மாதிரி டைம் ஆக ஒரு சார்ஜ் ஒரு பவர் நமக்குள்ள காணப்பட வேண்டும். As the battery gets charged, as the time goes by, in the same way there should be a charge in us. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, பழைய வழியை நீ விட்டு விடு. forsake your old way. தேவனுடைய வழிக்கு நீ திரும்பி வா. Come back to the way of the Lord. கர்த்தருடைய வழியில நீ வருகிற வேளையில In the time when you come back to உனக்கு the ஒரு Lord, இளைப்பாறுதல் உண்டாகும். you have a rest. எரேமியாவின் புத்தகம் In the book of Jeremiah, 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கிறோம். chapter 6, verse 11, வழிகளிலே நின்று you stand in the way. பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். Ask and see what is the ancient path, and you walk in அப்பொழுது the way. உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். God says, then you will find rest to your souls. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவனுடைய அந்த ஜீவ வழிக்கு வருவாயாக. You come to the way of living. வெளிச்சமாகிய அந்த வழிக்கு நீ வருவாயாக. You come to the way of life. Praise the Lord. That's it, beloved. பாதரட்சியை கழட்டி போடு. You keep away the old shoe. மாயமாலமான ஜீவியத்தெல்லாம் விட்டுவிடு. Forsake all your faith life. Praise the Lord. இவங்க என்ன செஞ்சாங்களா? What they did? பழைய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தாங்க. They put the old garments. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி How many years they pass? துணியை மாற்றவே மாட்டாங்க. They will never change the garments. பழைய வஸ்திரத்தை மாற்றவே மாட்டாங்க. They will never change the old garments. அந்த அழுக்கு மூட்டை லோவிசால போல. Like the Alukumote Lovisa. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க. There was a teacher for me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த டீச்சர் ஒரு நாளும் புது புடவை கட்டினது நாங்க பார்த்தது கிடையாது. We have never watched the teacher has one new saree. பழைய பிளாஸ்டிக் பேக் வைத்திருப்பாங்க. She had a old plastic bag. பழைய பிளாஸ்க் வச்சிருப்பாங்க. She had a old plastic. பழைய செருப்பு. Old slippers. Praise the Lord. எல்லாமே பழசுதான். All are old. பாருங்க பசங்க அருமையா பேர் வச்சிருக்கான். And boys had a good nickname for them. அழுக்கு முட்டை அந்த டீச்சர் பேர் லோவிசால். And the name of the teacher is Lovisa. பசங்க பாருங்க கரெக்டா வச்சிருக்கான் பேர் அழுக்கு முட்டை லோவிசால். Boys name there Alukumote Lovisa. இங்க யாராவது அழுக்கு முட்டை லோவிசா இருக்கிறீங்களா? Here Alukumote Lovisa is the ignorant found. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அழுக்கு துணியெல்லாம் என்ன செய்வாங்க பெரிய முட்டையை ஊற வச்சிருப்பாங்க. Some they will keep all the ugly clothes in the water. உடனே துவைக்க மாட்டாங்க. And they will not wash it immediately. 2 நாள் 3 நாள் ஒரு தான் நாரும். After 3 or 4 days it will stink. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளையே, That's a beloved child of God. அன்றன்று காரியத்தை அன்றே செய் நன்றே செய். Do everything daily. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இஸ்ரவேல் ஜனங்களும் கூட Even the children of Israelites, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால் in order to hear the word of the Lord, அவர்கள் வஸ்திரங்களை துவைக்க வேண்டும். and they have to wash their clothes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 3 நாள் அவர்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். 3 days they should live holy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? Today how our garments are. உலக ஜனங்களை போல நம்ம உடுத்துகிறோமா? As worldly people are we clothing? மற்றவங்களுக்கு இச்சை உண்டாகும்படியாக உடுத்துகிறோமா? Are we clothing so that it us others? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலர்லாம் பாத்தீங்கன்னா என்ன நைட்டி. Some are wearing nighties. நைட்டில தான் போட்டு இந்த பகல்ல போட்டு டேட்டி ஆக்குறாங்க. And nighties should be one on nights, but on days. உபாகமம் 22 அதிகாரம் 5 வசனம் படிக்கும் பொழுது In Deuteronomy 22:5 in the ஆண்களுடைய உடை பெண்கள் உடுத்துவது, and wearing the ladies' garments by பெண்களுடைய உடை ஆண்கள் உடுத்துவது, and wearing men's garments by ladies. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அருவருப்பானவர்கள். Such people are abominable. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவங்க பாருங்க பழைய வஸ்திரங்களை எல்லாம் உடுத்தி கொண்டாங்க. They were old garments. இது வந்து பழைய ஜீவியத்தை காட்டுகிறது. It reveals old life. வருஷ கடைசியில நம்ம வந்திருக்கிறோம். We have come to the last of the year. ஆதியாகமம் 35:2 கூட படிக்கும் பொழுது In the book of Genesis 35:2 when we read, யாக்கோபு சொல்றார் உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். that Jacob says, change your garments. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பழைய அப்பம் பூசணம் முடிச்சதான அப்பம்.
old bread which is leavened. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's it, beloved. தேவனுடைய வசனத்தை இது காட்டுகிறது. It reveals the word of God. அதனால இந்த கிபியோனியரை போல நீங்கள் மாயமலமான ஒரு ஜீவியத்தை செய்ய வேண்டாம். Like Gibeonites, don't do fake life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏசாயால கூட வலு சர்ப்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். In the book of Isaiah, we read about the dragon. ஏசாயா 27 அதிகாரம் 1. Isaiah 27 verses 1 and 2. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்போ லிவியாத்தான் என்றதான நீண்ட பாம்பு. A crooked serpent, Leviathan. இந்த பாம்பு நீங்க பாத்தீங்கன்னா When you see this serpent, வளைந்து தான் போகும். it will move by crooked. வசனம் சொல்லுகிறது கோணலான வழியிலே நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படுவான். The word of God says, he who walketh in நீ எவ்வளவு crooked. நாள் தான் இந்த பாம்பை போல வளைந்து நடந்து கொண்டிருப்பா? How many long days you will be walked like the serpent crooked? சொல்றோம். Praise the இந்த Lord. பாம்பு போல தந்திரமான ஜீவியத்தை எத்தனை வருஷம் தான் நீ செய்ய போகிறா? How many long years you are going to do your life a such a life like serpent? நீதிமொழிகளை படிக்கிறோம். When you read the book of Proverbs, 10:9. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கோணலான வழியில நடக்கிறவன் கண்டிப்பாக அவன் கண்டுபிடிக்கப்படுவான். He that perverteth his way shall be known. பிலிப்பியர் 2:15 அங்க பவுல் சொல்லும் பொழுது In Philippians 2:15, Paul says, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே in the midst of crooked and perverse generation, நாம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டாம். we should be blameless. அந்த பாபிலோன்ல பாருங்கள், டேனியேல் குற்றமற்றவனாய் காணப்பட்டான். See, in the Babylon, this Daniel was blameless. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்றதான ஒரு ஜீவியத்தை அவர் செய்தார். Our Lord Jesus Christ done a life which is blameless. நமக்கு குற்றமற்றதான ஒரு மனசாட்சி காணப்பட வேண்டும். We should have a blameless conscience. நம்முடைய மனசாட்சியை சொல்ல வேண்டும். Our conscience itself should say, அவரிடத்திலே குற்றம் இல்லை, in you there is no blame, அவரிடத்திலே தவறு இல்லை. in you there is no fault. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. குற்றமில்லாத ஊழியத்தை செய்ய வேண்டும். Let us do your ministry without fault. மற்றவர்கள் குற்றம் சாட்டப்படுகிறதான ஊழியத்தை எந்த ஊழியர்களும் செய்யக்கூடாது. Any servant of God should do your life to be accused. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, That's why, beloved, கபடற்றவர்களாய் காணப்பட வேண்டும். we should be guileless. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வெளிப்படுத்தல் 14:5 படிக்கும் பொழுது When we read Revelation 16:5, அவர்கள் வாயிலே கபடம் இல்லை. in their mouth there is no guile. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால பிரியமானவர்களே, That's why, beloved, உதட்டிலே கபடம் இருக்கக்கூடாது. in our lips there should be no guile. இருதயத்திலே ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு Keeping a thing in our mind, வாயில பேசுவதுதான் கபடம். speaking in the mouth is guile. கபடு செய்கிறவன் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பதில்லை. He that committeth guile will not enter in the house of the Lord. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, That's a beloved child of God. சர்ப்பத்தை மிதிக்க வேண்டாம். We have to check the serpent. ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். God told a promise. 91 செய்தியின்படியே We read Psalms chapter 91. சிங்கத்தின் மேல் நடந்து 13ஆம் வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவார். You will trample the serpent. மிதிக்கணும்னா என்ன செய்யணும்? In order to check what should be done. எல்லாரும் எழும்பணும். Let's all stand. எல்லாரும் எழும்புங்க. Let's all stand. எழும்புனா தானே சர்ப்பத்தை மிதிக்க முடியும். When you rise up, you can check பவுல் out. சொல்றார், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாக உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். Paul says, and the Lord of very peace shall make your serpent to be